வாஸ்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேற்குக்கும் தெற்குக்கும் இருக்கிறது தான் குபேரன் இருக்கு. முக்கு குபேரன் மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கிறது சென்ட்ரு, அதெல்லாம் சொல்லலாம். மத்தியமா அப்படிமோ கேரளாவில் அந்த ஒரு மொழிகள் மாறும். அது கிழக்குக்கும் தெற்குக்கும் இருக்கிறது அக்கினி, ஒரு வீட்டினுடைய அக்கினி. கிழக்குக்கும் வடக்குக்கும் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஈசானி. வடக்குக்கும் மேற்குக்கும் இருக்கக்கூடிய பகுதி வாயு பகவான். வாயு பகவான் இப்போ இதில் தாய் சோறில் நம்ம எடுக்கணும். தாய் சோறுன்னு தெரியுமா, கேள்விப்பட்ட? அதுதான் இது குபேரன் தான் கன்னிமூலை. கேரளாவில் கன்னிமூலம்போ, பாதி பேர் தமிழ்நாட்டிலையும் கன்னிமூலம்பாங்க. கன்னி முக்கு. வாயுவுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வாயுவுக்கு இதுக்கு டேஞ்சர். ஆமாம், வடக்குக்கும் மேற்குக்கும். நான் தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல, அதை நோட் பண்ணிக்கிறேன். இது நான் இப்போ வந்து இந்த முக்குக்கு தான் போயிருக்கோம். போயிட்டோமா? இது பூஜை புனஸ்காரம், பெட்ரூம் வைக்கலாம். கன்னி மூலை, கன்னி குபேரன்னு சொல்லக்கூடிய மூலையில் பூஜை 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 ரூம்பு, பெட்ரூம் வைக்கலாம். இது அக்னி மூலை, அக்கினி வைக்கலாம். இது ஈசானி, தண்ணி முக்கு, போரு அந்த சம்மந்தம் போடலாம். ஆமாம், இது வாயு பகவான். இதில் பாத்ரூம்பு செப்டாங்கி இது சார்ந்து பண்ணிக்கலாம். ஆமாம், போட்டிங்களா? நோட் பண்ணிக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ கன்னிமூலை குபேரமூலன்னு சொல்லக்கூடிய குபேரமுக்கு எப்போதுமே உயர்ந்திருக்கணும். இது தாழ்ந்திருக்கணும். இப்படி வாயுவில் ஈசானி தாழ்ந்திருக்கணும், குபேரம் உயர்ந்திருக்கணும். சபரிமலையில் எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சபரிமலை கீழே இருக்கும், கன்னிமூலை கணபதி உயரமாக இருப்பார். கன்னிமுக்கில் சபரிமலையில் பார்த்துருக்கீங்களா? ஐயப்பன் கீழே இருப்பார். மலை ஏறி சபரிமலை ஏறி இறங்கினதும் ஐயப்பன் கீழே இருப்பார். கன்னிமுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிமூலை கணபதி உயரத்தில் இருப்பார். பம்பையிலேருந்து இறங்கினதும் உயரமாக இருப்பார். அதான் அதனுடைய பேர். அதான் கன்னிமூலை கணபதி பகவான் சொல்கிறார். போட்டிங்களா? இப்போ நம்ம தாய் சோறில் தான் நிற்கும், உள்ளே வரல, வீட்டுக்குள்ளே வரல. தாய் சோறில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன வைக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ அந்த சோறில் வச்சு இது பண்ணிட்டோம். இப்போ நாளில் என்னென்ன வைக்கலாம்னு பண்ணிட்டோம்னா, வீட்டுக்கு வெளியே இந்த முக்கு இழுத்து இருக்கலாம். எது? கன்னி முக்கு இழுக்கலாம். ஈசானி ஓப்பனில் இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம். இந்த பக்கம் கேப் கிடக்கலாம். இந்த பக்கம் என்ன பண்ணணும்? ஃபுல் பண்ணிடணும். அப்போ அடக்கி சொல்ல, இழுத்து இருக்கக்கூடாது. வீடு இழுத்து இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, கேப் இடம் போட்டு கட்டலாம் அப்படின்னா இந்த முக்கில் இடம் போட்டு கட்டக்கூடாது. குபேரன் கன்னின்னு சொல்லுது, கேப் இருக்கக்கூடாது. முடிச்சிடணும். ஒரு அடி, 6 அடி, 2 அடி போட்டுக்கலாம். இந்த இப்போ ஈசானியில் ஒரு 10 அடி இடம் கிடக்கு, அந்த 10 அடியை தூக்கி இந்த பக்கம் நமக்கு வேணும்னு கார் பார்க்கிங் எதுவும் வைக்கக்கூடாது. வச்சா அது தப்பு. அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் வாஸ்து அதுக்கிட்ட போகணும். வாஸ்து அதில் கேப் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நோட் பண்ணிக்கிடுங்க. அக்கினி மூலை குபேரமுக்கு வந்து இழுத்து இருக்கலாம். ஈசானி வந்து ஓப்பனில் இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? இது வந்து உள்வாங்கக்கூடாது. கன்னிமூலை வந்து உள்வாங்கக்கூடாது. உள்வாங்கன்னா உள்ளணிக்கு வரக்கூடாது, வெளியே போகலாம். இது உள்ளே வரலாம். புரியுதா? ஒரு சிம்பிளாக இது உள்ளே வரலாம், இது வெளியே போகலாம். ஆனால் இது வெளியே வந்து இது வெளியே, இது உள்ளே வந்து இது வெளியே போகக்கூடாது. இது இழுக்கணும், இது வரலாம்.
போட்டிங்களா? இது வெளியே போகணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஆனால் இதுக்கு இது பார்க்கல இது இதை இழுத்துட்டு இதை உள்ளே இழுக்கக்கூடாது. இது வெளியே இருக்கணும், இது உள்ளே இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை தான் திரும்ப திரும்ப நம்ம ஒரே படத்தை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சொல்லுது புரியுதா புரியலையா? குபேர முக்கு இழுத்து இருக்கக்கூடாது, அவ்வளோதான், விட்டுருங்க. இழுத்துனா உள்ள இழுத்து இருக்கக்கூடாது, வெளியே இழுக்கலாம், உள்ளே இழுத்து இருக்கக்கூடாது. ஈசானி வந்து உள்ளே வரலாம், வெளியே போகக்கூடாது, அவ்வளோதான், முடிச்சிருங்க. அந்த ரொம்ப நேரம் சொன்னதே சொல்லிக்கிருந்தோம்னா போர் அடிச்சிடும். புரியுதா? ஒரு வீட்டில் வாசல் கதவுக்கு நேராக இந்த பக்கம் பிரவாசல் இருக்கணும். பிரவாசல் இல்லைன்னா ஜன்னல் இருக்கணும். சூரியன் ஒதிச்சது அஸ்தமனாவில் அந்த ரிட்டன் போகும் அந்த கதிர்வீச்சு. எப்படி பண்ணணும்? ஒரு நடு வீட்டுக்குள்ளே ஒரு ப்ளஸ் மாதிரி வரணும். இந்த வாஸ்து படம் 4 முக்கு போட்டிருக்கீங்களா, அதுக்கு அதிலே வரீங்க, ஒரு ப்ளஸ் போடுங்க. அப்படி ப்ளஸ்ஸு நடு சென்டரில் வரணும்.